திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் தலைக்கேறிய போதையில் நடு ரோட்டில் படுத்து கிடந்த ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலையில் படுத்துறங்கும் போதை ஆசாமிகளால் போலீசார் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன? போதை தலைக்கேறுனா போக்கிடம் தெரியாம சாலையில சாஷ்டாங்கமா படுத்துறங்கும் போதை ஆசாமிகளை இங்க சகஜமா பார்க்கலாம். நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு நார்வே சுற்றுப்பயணத்தில் இருப்பது போல் கற்பனை செய்யும் இவரை போன்ற போதை ஆசாமிகளுக்கு போலீசார் சொல்லிக் கொடுக்கும் பாடம் என்ன? இதெல்லாம் உங்களுக்கு தேவையானே. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் ஆத்துமேடு ஜங்ஷன்ல மதுபிரியர் ஒருத்தர் ட்ரங்கன் மங்கி ஸ்டைலில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அதிவேகமா கனரக வாகனங்கள் சென்று கொண்டிருந்த அந்த சாலையில விபத்தை ஏற்படுத்தி விடுவாரோ என அச்சம் ஏற்படும் வகையில தடுமாறி போய்கிட்டு இருந்த அந்த போதை ஆசாமி ஃபுல் போதையில இருந்த அவரு 4 அடி தூரம் தாங்க, அதை கடக்கிறதுக்குள்ள மனுஷன் சாலை நடுவிலேயே படுத்துட்டார். அந்த வழியா போன 2 பேர் மதுபிரியரை சாலையோரமா அப்புறப்படுத்த முயற்சித்த போதுதான் இரவு நேர ரோந்து காவலர்கள் 2 பேர் இருசக்கர வாகனத்துல அங்க வந்திருக்காங்க. போதையில இருக்க ஆசாமி கிட்ட காவலர்கள் என்ன நடந்துச்சு என விசாரிக்க அவரோ என்ன அடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு புகார் கூறியிருக்கிறார். அவர்கிட்ட வன்முறை வேலைக்கு ஆவது போல இருக்கே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போலீசார் அன்பாக பேசி பார்த்தாங்க. எப்படி தெரியுமா, நாங்க தான் வந்திருக்கோம்ல, எந்திருப்பா, போலீஸுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுப்பா என கூறியும் அவர் எழுந்திருக்க முடியாம தவிக்க பக்கத்துல இருந்தவங்களை அழைச்சி இழுக்க முடியாம இழுத்து சாலை ஓரத்துல படுக்க வச்சாங்க. அப்பவும் நல்லவங்களுக்கு உதவி பண்ண மாட்டீங்க, ஆனா கெட்டவங்களுக்கு தான் உதவி பண்றீங்க அப்படின்னு தத்துவம் பேசிட்டு அந்த இடத்துலயே மட்டையாயிட்டார் அவரு. குமார் செத்து போயிட்டாரு, குமார் ஐயா செத்து போயிட்டாரு. நல்லவன கேள்ல உதவி பண்ண மட்டும் கெட்டவனத்தை உதவி பண்றீங்க. நல்லவன கேள்ல உதவி பண்ண மட்டும் கெட்டவனத்தை உதவி பண்றீங்க. இரவு நேரம் ஆயிட்டாலே போதை ஆசாமிகளோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால பொதுமக்கள் மட்டுமின்றி போலீசாரும் பெரும் இன்னல்களை சந்திக்கவும் நேருது. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதாங்கிறது தான் அந்த பகுதி மக்களோட ஒரு கேள்வியா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையானே. நல்லவன கேள்ல உதவி பண்ண மட்டும் கெட்டவனத்தை உதவி பண்றீங்க.